ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுருந்தேன். என்னோடய ஸ்டைலில் செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னே சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்து அதை நல்லா தோலை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் போட்டுட்டு வந்து தோலை வந்து நம்ம வந்து சீச்சு எடுத்துக்கிடுவோம். தோல் வந்து நமக்கு தேவைப்படாதுல்ல, அதனால் அது வந்து சீச்சு எடுத்துகிட்டு அதையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறமும் குட்டி குட்டியாக அங்கே தோல் அப்புறம் இந்த குழி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து கத்தியை வச்சு லைட்டாக நம்ம கீழே எடுத்துக்கலாம். அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முக்கால்வாசி தோல் எடுத்துட்டோம், அது 1% அந்த இது ஒட்டிகிட்ருக்கனால ஒன்றும் இல்லை. அதை வந்து லைட்டாக நம்ம வந்து கீறி எடுத்துக்கிறோம். இப்போது வந்து உருளைக்கிழங்கை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கத்தியை வச்சு கீறி விட்டு கட் பண்ணிட்டு அதையும் 2 பீஸாக வந்து நம்ம எடுத்தோம்னா நல்லா நீளமாக இருக்கும். பெரிய பொட்டேட்டோ நம்ம எடுக்கிறப்போ நல்லா இருக்கும், அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். எல்லா ஷேப்புமே ஒரே மாதிரி வேணும்னா இதுக்குன்னு தனியாக மிஷினும் இருக்குது, நம்ம அது வாங்கி கூட செய்யலாம். என்னோடய ஸ்டைல்னு சொன்னேன்ல, அது வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறது. ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட சொல்லுவாங்க. அப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது ரொம்ப தண்ணியாகி மொறுமொறுன்னு இல்லாமல் போயிடுது, அது வந்து நல்லா இல்லை. அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணுவேன்ல, அதுதான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வாஷ் பண்ண போகிறதும் இல்லை, நம்ம வந்து சுடுதண்ணியில் போட போகிறதும் இல்லை. அதை வந்து அப்படியே பொரித்து எடுத்துருவோம். சரியா? இப்போ பாருங்கள், கடையிலலாம் இப்போ இருக்கும் அந்த மாதிரியே அழகாக நீளமாக இருக்கா இந்த பொட்டேட்டோலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கிறோம். ஆயில் வந்து அந்த பொட்டேட்டோலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறோம். சரியா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சுக்கிடலாம். அப்படியே போட்டு விட்டுற வேணாம், ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். மேலேயும் கீழேயும் பிரட்டுற மாதிரி கிண்டிகிட்டு இருந்தால் 2 சைடுமே நல்லா வேகும். லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் சிம்மில் லைட்டாக வச்சு 2-3 தடவை அதே மாதிரி கிண்டிட்டு ஆயில் நல்லா வடிய விட்டு எடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு தடவை, அதுக்கப்புறம் அதை பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்த செகண்ட் டைம் அந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். எண்ணெயாக இருக்கிறது வேணாம் அப்படின்னு நினச்சா டிஷ்யூ பேப்பர் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு பேப்பர் வச்சு அது மேலே ஃபஸ்ட் நம்ம இதை போட்டோம்னா எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் நல்லா அழகாக கடையில் எப்படி இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.